ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் அமேசான் வெர்சஸ் மீஷோ வடமேக்கர் கம்பேரிசன் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அமேசான்ல இருந்து வாங்கின வடமேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெட்டீரியல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதுனால ப்ரைஸும் கொஞ்சம் அதிகம். அதுவே மீஷோலேருந்து வாங்கின வடமேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அப்படின்றதுனால ப்ரைஸும் வந்து கம்மி. இதை தவிர வேற என்ன இந்த ப்ராடக்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது? அதே மாதிரி நம்ம வடை வந்து சுடும்போது உண்மையிலேயே வந்து இந்த வடமேக்கர் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா, வேலையை வந்து சுலபமாக்குமா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அமேசான்ல இருந்து வாங்கின வடமேக்கரை பற்றி பார்த்துடலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ளே வந்து ஒரு வடமேக்கரை வந்து வருது. கூடவே வந்து ஒரு ஸ்டாண்டை வந்து தராங்க. இதனுடைய மெட்டீரியல்னு வந்து பார்க்கும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதுனால குவாலிட்டி வைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் வந்து இல்லை. இந்த ஸ்டாண்டு வந்து வரதுனால நம்ம மாவு வந்து ப்ரெஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் வைக்கிறதுக்கு வசதியாகவே இருக்கும். ரெண்டாவது, இந்த மீஷோலேருந்து வாங்கின வடமேக்கரை பற்றி பார்த்துடலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ளே வந்து வடமேக்கரை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய மெட்டீரியல் வந்து பார்க்கும்போது பிளாஸ்டிக் இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸ்ப்ரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ நம்ம கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த வடை மாவு வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு. தேவையான வடை மாவு வந்து பார்த்திங்கன்னா 2 வடமேக்கர்லேயே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த அமேசான் வடமேக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அதுவே மீஷோ வடமேக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிங் வந்து உள்ளே வந்து வர்றதுனால ஃபில் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இந்த அமேசான் வடமேக்கரை வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இனிஷியல் அட்டம்ப்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிரமமாக இருந்தது. சுத்தமாக வந்து மாவே வந்து வெளியே வரல. ஒருவேளை மாவு வந்து கட்டியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இது மாதிரி வந்து வந்தது. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையான அவுட்புட் வந்து வரல. வடை ஷேப்பே வந்து கிடைக்கல. ஒருவேளை மாவு கட்டியாக இருக்கிறதுனால தான் வரலையோ அப்படின்ட்டு தண்ணியும் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்பயும் அவுட்புட் எங்களுக்கு ப்ராப்பராக வரல. இந்த மீஷோ வடை மேக்கர்லேயும் நிறைய அட்டம்ப்ட் வந்து ட்ரை பண்ணிட்டோம். ஆனால் அவுட்புட்டே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வரல. வடை ஷேப்பும் வந்து கிடைக்கல. இதனுடைய சைஸும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் வந்து வருது. ஒரு 5 to 7 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா மாவே வந்து கீழே கொஞ்சம் வருது. அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வடையை கையிலேயே தட்டி எண்ணெய் கடாயில் வந்து போட்டுடலாம் போல். அது மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. அப்போ ஓவராலாக வந்து பார்க்கும்போது இந்த அமேசான்லேருந்து வாங்கினாலும் சரி, மீஷோலேருந்து வாங்கினாலும் சரி, அது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தாலும் சரி, வடை மேக்கரில் வந்து வடை சுடுறது அப்படின்றது ஒரு சிரமமான விஷயம் தான். நாங்களும் எவ்வளோ ட்ரை வந்து பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் இந்த வடை மேக்கரில் வந்து வடையை சுடுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எங்களால் வந்து முடியல. அதனுடைய ஷேப்பும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து கொண்டு வர முடியல. அப்போ ஓவராலாக இந்த வடை மேக்கர்லாம் உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, ஒர்த்தாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு யூஸ்லெஸ்ஸான ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஃபீலை தான் வந்து கொடுக்குது. இந்த அமேசான்லேருந்து வாங்கின வடை மேக்கரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 284க்கு வந்து வாங்கியிருந்தோம். மீஷோலேருந்து வாங்கின வடை மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா 143க்கு வந்து வாங்கியிருந்தோம். இந்த 2 ப்ராடக்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் தான் தெரிஞ்சுக்க. இது மாதிரி ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடாக எந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எந்த ப்ராடக்ட் வந்து ஆவரேஜாக இருக்கும், எந்த ப்ராடக்ட் வந்து ஒஸ்ட்டாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கணுமா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.